சந்தோஷ் இதை எடுத்திருக்கான். ஆனா இதுக்காக திரும்ப வச்சிருக்கான். ஹாய். எந்த இடம்? அந்த கம்பு இருக்கு அந்த இடத்துலயா? அந்த கம்பை வச்சது நான் தான். அந்த இடத்த நீங்க தோண்டி பாருங்க. ஹலோ மாஸ்டர், அவன் திரும்ப வர மாட்டான். ஏன்? ஹலோ ஹலோ, என்னாச்சு? மாஸ்டர், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சைமன், யூ ஆர் ரைட். மெஷர்மெண்ட்ஸ்லாம் மேட்சிங்கா இருக்கு. சந்தோஷோட பாடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடாப்சி சாம்பிள்ஸை ஃபாரன்சிக் எடுத்திருக்காங்க.
அப்புறம் நாளைக்கு நீங்க ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். ஓகே. ஓகே. ஹலோ சைமன். சொல்லுங்க மாஸ்டர். சைமன், அவனுக்கு அங்க என்னப்பா ஆச்சு? அவனோட பாடி கிடைச்சிருச்சு. எப்படி ஆச்சு? அது தெரியல. போதும், நீ திரும்ப வந்துரு. நமக்கு அது வேண்டாம். இல்ல மாஸ்டர், எனக்கு தெரியணும் யார் இதை செஞ்சதுன்னு. அந்த புதையலை எடுக்கிறதுக்கு அவன் கண்டிப்பா வருவான். மே கம் இன் சார். சைமன் வாங்க, உட்காருங்க. சார், இப்போ இங்கிருந்து போனவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க இங்க லோக்கல் ஆளுங்க தான். இந்த ஹை ரேஞ்சில் ஏலக்காய் பிசினஸ் பண்றேன்னு விளைய வைக்கிறதெல்லாம் பிரச்சனையான விஷயங்கள் தான். வேற என்ன, கஞ்சா செடி. இந்த மாதிரி ஆளுங்க மூலமா தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நான் திவாகர் சார் கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். சைமனும் சந்தோஷம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? மோர் தேன் எ ஃப்ரெண்ட். சந்தோஷ் மிஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ட்ராக் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. டாக் ஸ்குவாட் வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்ததுல எந்த தடயமும் கிடைக்கல. சம்பவம் நடந்தது டிசம்பர்ல தானே? நல்ல குளிர்காலம் சார். அந்த நேரத்துல நாய்களுக்கு மோப்ப சக்தி கம்மி. இந்த பாடியை புதைச்ச எடுத்தா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்களை மாதிரி ஆர்கியாலஜிஸ்டுக்கு நாங்க ஃபாலோ பண்ற சில மெத்தட்ஸ் இருக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து இந்த இடத்தை இன்ச் பை இன்ச் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சேன். சந்தோஷ் மிஸ் ஆனது கெஸ்ட் ஹவுஸ்ல. இஃப் இட்ஸ் a murder, 2 possibilities. ஒன்னு, ஆழமான இடத்துல தூக்கி எறிஞ்சிருக்கணும், இல்லைன்னா புதைச்சிருக்கணும். ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆழமான பகுதி இங்க இல்ல. So it's burial. ஒரு பாடியை குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு, அங்க புதுசா வளர செடிகளை வச்சு. ஏன்னா சுத்தி இருக்கிற செடிகளுடைய வளர்ச்சியெல்லாம் அதிகமா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல புதுசா உருவாக்குற உயிரினங்கள், எறும்பு மாதிரியான சின்ன உயிரினங்கள்லாம் அங்க வர ஆரம்பிச்சிடும். பாடி அழுகி போய் மக்க ஆரம்பிக்கும் போது மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். மண்ணோடைய செட்டில்மெண்ட் தெரியாம இருக்கிறதுக்கு தான் பொதுவா பாடியை புதைச்சதுக்கு அப்புறம் மண்ணை குவிச்சு வைப்பாங்க. நம்ம சந்தோஷோட விஷயத்துல கொலை பண்ண ஆள் இல்ல ஆட்களோ ரொம்பவே பயத்துல இருந்திருக்கணும். இல்லனா விஷயம் தெரியாதவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மரணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவர் உடம்புல எந்த காயங்களும் இல்ல. ஃபாரின் பார்ட்டிகள் ஏதாவது? எஸ், சந்தோஷ் போட்டிருந்த சட்டையில பட்டன்ல ஒரு பொண்ணோட முடி இருந்தது. ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நான் மட்டும் இல்ல, சந்தோஷம் கூட. எங்க டீம்ல கடைசியா வந்து ஜாயின் பண்ணது அவன் தான். தலசேரி பேலஸ் எஸ்கவேஷன் நாங்க 2 பேரும் ஒண்ணாதான் பண்ணோம். ரொம்ப ஜோவியல் பர்சன். அவன் பேச ஆரம்பிச்சானா டைம் போறது தெரியாது. சந்தோஷ் சார் நைட் டிஃபன் சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பினாரு. 2-3 நாளுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் அவரை பார்க்க முடியல. நான் என்ன நினைச்சேன்னா அவர் வேற ஏதாவது வேலையா இருப்பாருன்னு. அடிக்கடி இங்க வரமாட்டாரு. ரொம்ப நாளா அவர் இங்க வராததால நான் நேர்ல போய் பார்த்தேன். அவரு கேமரா எடுத்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டாரோன்னு தோணுச்சு. இங்க வர்றவங்க எல்லாம் ஒவ்வொரு விருப்பத்தோட தானே வராங்க. அடுத்த நாள் நான் மேத்யூ சாரை கூப்பிட்டு சொன்னதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. இருந்தாலும் இத நான் எதிர்பார்க்கல. இதுக்கு மேல நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும்.
நான் கிளம்புறேன் சீதம்மா. ம்